ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ நேற்று ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நெல்லையில் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அங்கே நடந்த அந்த மாநாடில் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய பாட்டோடைய வரிகளை சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கைத்தட்டலை வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சார் என்ன சொல்ல வந்தாருன்னா, அவங்களுடைய தேர்தல் அறிக்கை, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை அந்த புத்தக வெளியீட்டு விழா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிட்டுட்டு அந்த இடத்துல சொல்கிறாரு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அந்த பாடல் வரிகள் ஞாபகம் இருக்கா? அதுதான் நம்மளோட தேர்தல் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சின்ன குழந்தையும் சொல்லும் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரிகளை அவர் முடித்து அந்த இடத்துல பிரச்சாரம் செஞ்சுருக்காரு. ஸோ ரஜினி சாரோட பாடலை யூஸ் பண்ணி சிஎம் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் வந்து அதை யூஸ் பண்ணியிருக்கிறது. இப்போ அந்த வீடியோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரல் அப்படின்னு அவர் பேசின அந்த வீடியோக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் தந்திருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அடுத்தது விஜய் அவர்கள் ரஜினி சாரோட வீட்டுக்கு போவார், போயஸ் கார்டன் இல்லத்துக்கு போவார். அங்கே ரஜினி சாரை மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளி ஊருக்கெல்லாம் போயிட்டு அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் ஏற்கனவே. ஆனால் இப்போ அந்த ஒரு நிகழ்வு வந்து நடக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ரத்த ஆரத்து கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ரஜினி சார் வந்து ஹைதராபாத் கிளம்பிட்டார். இன்றைக்கி காலையில் ஏர்போர்ட்டில் வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ அதில் வந்து நீங்கள் ஏதாவது தமிழக அரசு சார்பாகவோ இல்லை அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா, ஏதாவது பரப்புரை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இடக்க முடக்க அந்த செய்தியாளர் கேள்வி கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ ரஜினி சார் அடுத்து ஒரு 6 நாள் 7 நாளைக்கு ஹைதராபாத்தில் தான் இருக்க போகிறாரு. ஜெயிலர் செகண்ட் பார்ட்டோடைய அந்த மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஒரு சொச்சம் கிச்சம் அந்த சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் சீன்ஸ்லாம் எடுக்க போகிறாங்க. ஸோ அடுத்த ஒரு வாரத்துக்கு தலைவர் இங்கே இருக்க போகிறதில்ல. அதுக்கப்புறமேட்டால் வந்தாலுமே கூட இங்கே வந்து விஜய் பார்ப்பாரா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஏன்னா விஜய் அதுக்குள்ளே கண்டிப்பாக அடுத்தடுத்து வெளியூருக்கெலாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணணும். ஏன்னா நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ரஜினி சாரை பார்த்துட்டு அவருடைய பயணத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி விஜய் சார் எதிர்பார்த்த நிலையில் ரஜினி சாரோட சைலண்ட்டாக கிளம்பி போயிட்டார். ஸோ இதன் மூலியமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்க 2 பேருடைய அந்த சந்திப்பு இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.